இந்த வீடியோல Redmi Sonic Base Wireless ஓட பட்டன் ரீப்ளேஸ்மென்ட் தான் பார்க்க போறோம். இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. Redmi Sonic Base Wireless இந்த neck bandல எப்பவுமே வால்யூம் கண்ட்ரோலர் ப்ளஸ் பவர் பட்டன் இந்த பட்டனுடைய சிலிக்கான் பேட் வந்து டேமேஜ் ஆயிரும். மற்றபடி இந்த ஹெட்செட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த பட்டன் போகிறதுனாலேயே இந்த ஹெட்செட்டை நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரப்பர் மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த ரப்பர் மெட்டீரியலுக்கு பதிலாக நம்ம பழைய பட்டன்ஸை ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இதில் வைக்கணும். பட்டன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனெல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஹீட் சிரிங் ஸ்லீவ் 12mm வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு ப்ளேஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வைக்கக்கூடிய பட்டன் வெளியே விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹீட் சிரிங் டியூப் யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஹீட் சிரிங் டியூப் 12mm நம்ம இன்சர்ட் பண்ணணும். இதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கரை டிஸ்அசம்பிள் பண்ணிவிட்டு ஸ்பீக்கருடைய கேப் ஹோல்டரை வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. இப்போ 12mm ஹீட் சிரிங் டியூப்பை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிங்க. இந்த மெஷர்மெண்ட்டு ஹோல் பாடி எவ்வளோ இருக்கோ அதில் டாப் கேப்பை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே என்க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போது இந்த டிவைஸ்க்கு மேட்சான பட்டன்ஸை நம்ம தேடணும். மோஸ்ட்லி நெக் பேண்டில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே இதுக்கு செட் ஆகும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க இந்த பட்டன்ஸ் போட் ராக்கர்ஸ் நெக் பேண்டோடைய பட்டன்ஸ். இந்த 3 பட்டனில் ஏதாவது ஒரு பட்டனை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். சில நெக் பேண்டில் கிடைக்கக்கூடிய பட்டன்ஸ் ஆனது இந்த 3யுமே பேர் மேட்ச் பண்ணி கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம டோட்டல் ரப்பர் செட்டையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கிடைச்சிருக்க இந்த பட்டன் சிங்கிள் ப்ராசஸை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஆன் ஆஃப் பட்டனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பொசிஷனிங்கை நல்லா செட் பண்ணிக்கங்க. இது எந்த இடத்துல கரெக்டாக பொசிஷன் ஆகுதோ அந்த இடத்துல பாட்டமில் இருக்கக்கூடிய பட்டன்ஸையும் பேர் மேட்ச் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. மேனுவல் பட்டனை கரெக்டாக பொசிஷனிங் பண்ணி அதோடைய பாட்டம் லேயரும் டாப் லேயரும் கரெக்டாக 100% மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. பட்டன்ஸை பொசிஷனிங் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆஃப் செக்ஷனை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். பட்டன்ஸை நீங்கள் எவ்ரி டைம் ப்ரெஸ் பண்ணும் பொழுதும் அதில் டிக் டிக்குங்கிற ஒரு சவுண்டு வந்து கண்டிப்பாக வரணும். அந்த மாதிரி வர மாதிரி பட்டன்ஸை பொசிஷனிங் பண்ணிங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய ரப்பர் மெட்டீரியல் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. பட்டனை கரெக்டான பொசிஷன் வந்துருச்சுன்னா உடனே அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க 2 சைடுமே. பட்டன்ஸை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் ஒன்று வச்சுக்கோங்க. இது வந்து வாட்டர் லீக்கேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த டாப் கேப்பை பாட்டம் கேப்போட அசம்பிள் பண்ணிடுங்க. அசம்பிள் பண்ணி முடித்தது ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து ஒரு 3 to 5 டைம்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரண்ட்டாக ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 12mm ஹீட் சிரிங் ஸ்லீவை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுங்க. என்டையர் ஹீட் சிரிங் ஸ்லீவையும் ஃபுல்லாக லேமினேட் பண்ணிடுங்க. இந்த ஹீட் சிரிங் ஸ்லீவ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கரை வந்து சால்டரிங் பண்ணிடுங்க. ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீட் சிரிங் ஸ்லீவில் நம்ம எக்ஸ்டர்னலாக எல்இடி இண்டிகேஷனுக்கு ஹோல்ஸும் மைக் செக்ஷனுக்கு ஹோல்ஸும் ப்ளஸ் சார்ஜிங் போர்ட்டுக்கு ஹோல்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். என்டையர் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போது ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பாருங்கள்.
இந்த என்டையர் வீடியோவில் வரக்கூடிய இந்த ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு காமன் மெத்தட் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச மெத்தட் மட்டும்தான். இதை விட ஏதாவது ஒரு பெஸ்ட்டு மெத்தட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 1, 2 ஏறும் பொழுது அது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த சந்தோஷத்தை ரெகுலராக எங்களுக்கு தருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.